தேர்தலில் தோல்வி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமானது. வெற்றி தோல்வி வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பரம்பரையை சார்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் அதையும் தாண்டி திமுகவுக்கு இந்த தேர்தல் தோல்வி ரொம்ப ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிப்புலேருந்து அவங்க மீண்டு வர்றாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க மீண்டு வரல. அதுக்கு பதிலாக அந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடுறதை விட்டுட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்கு மேலே அதை வச்சு விடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, திமுகவினுடைய அரசியல்வாதிகள் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திமுகவினுடைய அனுதாபிகள் பிராமிஸ் ராஜ், பொன்வண்ணன், இதோ இப்போ நம்ம பேர்ல், டைமண்ட் பேர்ல் அவர்கள், இவங்க எல்லாருமே இப்போ என்ன செய்ய வந்திருக்காங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அழுகுறியா? சரி, அழு அழு. உனக்கா நீ அழுவலன்னா வேற யார் அழுவாங்க? இங்க மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய முடிவை முட்டாள்தனமான முடிவு. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த தமிழச்சி தங்கபாண்டியன்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் என்னை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்பாங்க. அக்கா, அந்த கேள்விக்கான முதல் தொடக்கமாக இந்த வீடியோ இருக்கட்டும், முற்றும் இந்த வீடியோவாக இருக்கட்டும். இதுக்கு மேலே மக்களை குறை சொல்வதை விட்டுட்டு நமக்கான தோல்வி என்ன, எங்கே தோல்வி அடைந்தோம் அப்படிங்கிறது நீங்கள் தேட ஆரம்பிங்க. மக்களிடம் அந்த தோல்வி உங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையில் அடித்து ஏப்பிக்காதீங்க. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவினுடைய தோல்வி இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்கிறது சாதாரண தோல்வி கிடையாது. அதுக்கு ஒரு நண்பர் அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போட்டிருந்த அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு கட்சி தலைவனுடைய தோல்வியாக அது மாறிவிட்டது. ஆப்வியஸ்லி இதுதான் பிக்கஸ்ட் தோல்வி. இதை தான் யாராலையுமே உட்கிரகிக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். சேகர்பாபு அவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வைரமுத்து அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த பிறந்தநாள் விழாவுக்கு வரவழைக்கப்படுகிறார். அப்படி வரவழைக்கப்படும் போது இல்லை, இந்த பிரச்சனைக்கு இதோடி நம்ம என்ன செஞ்சணும், ஒரு எண் கார்டு போடணும்னு சொல்லி திமுகவினுடைய தோல்விக்கு இல்லாட்டி சில நபர்களுடைய தோல்விக்கு சில நபர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யார் மீதும் காரணத்தை சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எண் கார்டு போட ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய சலசலப்பு என்னென்னா, கொளத்தூர் தொகுதியில் சேகர்பாபு அவர்கள் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மீதம் இருக்கும் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதாகவும், ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்களுக்காக கொளத்தூரில் சேகர்பாபு அவர்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்துக்கு எண் கார்டு என்ன அப்படிங்கிறத இப்போ எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றது அப்படிங்கிறத யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியல. அதுதான் ஒரு தலைவருடைய தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாதாரணமாக வரலடா திமுக காரன் அப்படின்னு சொன்ன ஒரு டைலாகை விட்டுட்டு சாதாரணமாக தோக்கலடா திமுக காரன் அப்படிங்கிற லெவலுக்கு இது மாறிடுச்சு. ஏன்னா தாவேகா இல்லாட்டி தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் இப்போ அரைஸ் ஆன ஒரு பார்ட்டி. ஒரு 2.5 இயர்ஸ் தான் ஆயிடுச்சு. அதில் இன்னொருத்தர் ரொம்ப வல்கராக பேசியிருந்தார். அது இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் நான் போடுறேன். ஒரு கட்சி தலைவருடைய தோல்வி, ஒரு கட்சி பொருளாளருடைய தோல்வி, கண்டிப்பாக அவரும் தோத்துட்டார். கட்சி பொதுச் செயலாளருடைய தோல்வி, மதச்சார்பற்ற கூட்டணி என்ற பிம்பம் உடைந்தது. அந்த கூட்டணியே இப்போ இல்லை. நாங்கள் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சில பேர் சொல்கிறாங்க. அந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் அந்த கூட்டணியே கிடையாதுப்பா, அப்படி ஒரு கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கூட்டணி அப்படிங்கிறது உடைந்து விட்டது. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகளின் கூட்டணியிலிருந்து விலகியது. அது ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதுவரையிலும் எங்களுடைய கூட்டணி மாதிரி வேறு எந்த கூட்டணியும் இருக்காது, பலம் பொருந்திய கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியை ரொம்ப சிலாகித்து பேசியவர்கள் திடுதிப்புனி பார்த்தா அமைச்சரவை பதவின்னு கிடைச்சோடனே வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னவங்களெல்லாம் உள்ளே வந்து நாங்களும் வரோம், இந்த எங்களுடைய எம்எல்ஏ, இந்த எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. தாவேகாக்குள்ள ஐக்கியமாயிட்டாங்க. இது யாருக்கு லாஸ்? திமுகக்கு லாஸ். தேசிய அளவிலான இந்திய கூட்டணி அப்படிங்கிறதுல இடம்பெற முடியாத சூழல் உருவானது. இண்டி கூட்டணியினுடைய அந்த மீட்டிங் நடக்குது, 8ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கே திமுகவால் போக முடியல, நாங்கள் இனிமேல் அந்த இண்டி கூட்டணியில் கிடையாது, இனி பிஜேபிக்கு எதிராக ஒரு மதசார்பற்ற கூட்டணியை சில கட்சிகள் சேர்ந்து தொடங்குவாங்க, அந்த கூட்டணியில் வேணால் நாங்கள் இருப்போமே தவிர புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் நாங்கள் இனிமேல் இல்லை அப்படிங்கிறத திமுக அறிவிச்சிட்டாங்க. அதை தவிர திமுக இப்போ ஒரு படிக்கு மேலே போய் சொல்கிறாங்க, நாம் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தொண்டர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அடுத்த எலெக்ஷனில் அவங்க தனியாக நிற்க போகிறாங்களோ என்னமோ அது நமக்கு தெரியாது. பட் தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது.
ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே தொண்டர்கள் சொல்வதை கேட்பார், இல்லை அடிமட்ட தொண்டன் ஒன்று சொன்னால் அதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி தான் திமுகன்னு சொன்னாங்கன்னா, தொண்டர்கள் சொன்னதாக நாங்கள் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொன்னதை நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறத 2031 நம்ம பார்த்துடலாம். இதை வேணால் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய அளவிலான இந்திய கூட்டணியில் இடம்பெற முடியாத சூழல் உருவானது. சென்னை, கோவை போன்ற முக்கிய நகரங்கள் முழுவதும் அவங்க இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். சென்னைலாம் யாருமே நினச்சி கூட பார்க்கல ராசா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளவு தோல்விகள் தான் திமுகவால் உட்கிரகிக்க முடியலை. இந்த தோல்வியை அவங்க உட்கிரகிச்சிட்டாங்கன்னா அடுத்த பாய்ச்சலுக்கு அவங்க தயாராகி விடுவார்கள். பட் இதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் அவங்களுக்கு ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது உருவாகுது. மனசாட்சி உள்ள அத்தனை பேரும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதை சொன்னது தமிழச்சி தங்கபாண்டியன். மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்போ தாவேகாக்கோ இல்லாட்டி அதிமுகக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ பாஜகக்கோ பாமகக்கோ இப்படிலாம் ஓட்டு போட்டவன் எவனுக்குமே மனசாட்சி கிடையாது. திமுக ஓட்டு போட்டவனுக்கு மட்டும்தான் மனசாட்சி. இந்த அகங்காரம் தாங்க உங்களை தோல்வியில் முடிய வச்சது. இந்த அகங்காரம் தான் உங்களை மறுபடியும் கூப்பில் உட்கார வைக்க போகுது. தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் மேடையில் ஒரு மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம். பட் இதை எதிராக ஒருத்தன் கேட்டுட்ருப்பான்ல, உங்களுக்கு ஓட்டு போடாத ஒரு நபர் ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயோ திமுகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போடலப்பா, ஒரு அம்மா ஓட்டு போடலை, எதிராக இருக்கிறவங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறீங்க, மனசாட்சி இருக்கிறவன் எல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பான், அப்போ நான் ஓட்டு போட்டேன், நான் மனசாட்சி இல்லாதவனா? என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கில்ட் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியை நீங்கள் தூண்டி விடுறீங்க பார்த்தீங்களா? இது என்ன ஆகும், உங்கள் மீதான எதிர்ப்பை அதிகப்படுத்தும். சத்தியமாக சொல்கிறேன், அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனல் தொடங்கணும்னு என் மைண்டில் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இதே திமுகவினுடைய விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நம்மளை நோண்டி நோண்டி சில நபர்களால் மட்டும்தான் இந்த அரசியல் சேனலையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு எனிமையே இல்லாத உங்களுக்கு எனிமே அவங்க உங்களுடைய எதிரியே கிடையாது, அவங்க உங்களை அவங்க வெறுக்கவே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்கள நோண்டி நோண்டி உனக்கு மனசாட்சியே இல்லைடா, நீலாம் தற்குறிடா, திமுக ஓட்டு போடாதவன்லாம் தற்குறிடா, திமுக ஓட்டு போடாதவன்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எதிராக இருக்கிறவன் உங்களுக்கு எதிராக திரும்பத்தான் செய்வான். இதை நீங்கள் தான் மாற்றி ஆகணும். அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்க, லெனின் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் வந்தார், லெனினை பார்க்கறதுக்காக அவர் உட்கார்ந்துருந்தார், லெனின் அவர்கள் ஒரு சோகமான ஒரு முடிவுடன் அவர் வெளியில் வந்தார், கேட்டால் அங்கே ஒரு சோகமான அவருடைய தொண்டர் இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். ஆகவே அதை முடித்து விட்டுத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னார் காத்திருந்த எழுத்தாளர் மேக்சிம் கார்கி. தொண்டன் தான் முக்கியம், பார்க்க வந்து யாருமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு லெனின், அதே மாதிரி தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் இருக்கார். நல்லது, அப்படியே அவர் இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, மக்களுக்கு நிறைய நல்லது செய்யுங்க, அடுத்தபடியாக ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற எழுத்தாளரை விட ஒரு தொண்டன் முக்கியம் என்று நினைத்த லெனினை போலத்தான் நம்முடைய தலைவர் கலைஞரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இன்றைக்கும். இப்பதான் நம்ம பேர்ல் டைமண்ட் வைர முத்து அவர் வருகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, அவர் வர்றதுக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் அப்படி பாஸ் பண்ணி போறார் பார்த்துக்கோங்க ஸ்டேஜ். அந்த வீடியோ நான் நல்லா பார்த்தேன். அப்படி போகும்போது சேகர் பாபு அவர்களும் அப்படியே வரார். வந்தவர் ஃபோனில் வச்சுக்கிட்டு அந்த பக்கமாக கூட்டத்தை பார்த்து கைத்தட்டுங்களே, டேய் கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இவருக்கு கிடைக்காத கைத்தட்டை வாண்டடாக புஷ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க பாருங்கள், கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி கைத்தட்டை வச்சு உடனடியாக அவர் ஃபோன் வந்ததா சேகர் பாபு அண்ணா வெளியில் போகிறார். அடுத்ததாக வைரமுத்து அவர்கள் பேசுகிறார். ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதல்ல, அவர் சொல்லுவார்ல, ரப்பர் மரத்துக்கு ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதல்ல. இந்த கொளத்தூர் தொகுதியில் அவர் தோற்றது கொளத்தூர் தொகுதியா, இது தமிழ்நாட்டு தொகுதியா இல்ல சிங்கப்பூர் தொகுதியா என்று மாற்றி வைத்திருந்தார். இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே. போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான் போட்டான், நானும் பொண்ணுமில்ல. சரி சார், அண்டா சார், அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவினுடைய ஸ்ட்ரீட்டையும் தமிழ்நாடுனுடைய ஸ்ட்ரீட்டையும் பார்க்கும்போது அப்படியே தமிழ்நாடு அமெரிக்காவை மிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. சிங்கப்பூர் தொகுதியா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதியான்னு சொல்லி கொளத்தூரை மாற்றி வச்சிருந்தாராம். இது அதுக்கு அடுத்தபடி அவர் சொல்றாரு, நான் ஸ்டாலினுக்காக வருந்துவதை விட அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். ஸ்டாலின் தோல்வி குறித்து வைரமுத்து அவர்கள் வேதனை. என்னங்கடா இது, அவன் இவனை சொல்றான், இவன் அவனை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் பாருங்க, அதே டைலாக் தான் நமக்கு. நம்மளெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல.
நான் ஸ்டாலினுக்காக கூட வருந்தலை, ஆனால் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த அந்த மக்களுக்கு இனிமேல் எதுவுமே கிடைக்காதே. காலங்கலிகாலமாய் போச்சு. ஏன் நீங்கள் இல்லைனா எதுவுமே நடக்காதாயா? என்ன மாய உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை இதை விட சூப்பராக குளத்தூர் தொகுதி மாறிடுச்சுன்னா, ஐயா VS பாபு இப்படின்னு சொன்னீங்களே, எதையாவது ஒன்று செய்யுங்க. இப்போ இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்களால தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, உங்களால் மட்டும் கிடையாதப்பா, எல்லாராலையும் எல்லாம் முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அதுக்கான மனசு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சூப்பரான ஒரு வாழ்க்கையை, சூப்பரான ஒரு மக்களுக்கான சேவையை இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறத இப்போ தாவேகா ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டும். இப்படியே பேசுகிறதுனால நானும் தாவேகா ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் ஆதரவாளர்லாம் கிடையாது. 6 மாதம் தாவேகா கட்சி என்னெல்லாம் நல்லது செய்தோ, என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன். என்ன எதிர்ப்பு, அவங்க மக்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் சரி, உடனடியாக விமர்சனம் செய்யக்கூடிய நபர் நானாக தான் இருப்பேன். இப்போயே சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்கள் வராரா, அவர் பேசுகிறாரா, கண்டிப்பாக இந்த சேனலில் வரும். சீமான் அவர்கள் அடுத்ததாக பேசுகிறாங்களா, இந்த சேனலில் வரும். எல்லாருடைய நல்ல அரசியல் கருத்துக்கள், மாற்றத்துக்கான கருத்துக்கள், முக்கியமாக மக்களுக்கு என்ன நியூஸ் வேணும், இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன தப்பு பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் என்ன நல்லது செய்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, இதை சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அதை விட்டுட்டு நான் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரும், இவங்க தாவேகாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்டாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி யாரும் எனக்காக ரெக்கமெண்ட் வாங்காதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அது உங்களை ஹர்ட் ஆகும். நாளைக்கு நான் தாவேகாக்கு எதிராக ஏதாவது பேசும்போது அது உங்களை ஹர்ட் ஆக்கிறாம அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை தான், வேற ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா. ஸோ இங்கே நான் ஸ்டாலினுக்கு வருந்துவதை விட மக்களுக்காக மக்கள் வருந்திக் கொள்வார்கள். அப்போ இவ்வளோ நாள் அந்த வருத்தம் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போச்சு மிஸ்டர் வைரமுத்து அவர்களே? இவ்வளோ நாள் மக்கள் அவதிப்பட்டு இருந்த போது, ஏதோ ஒரு இடத்துல மக்கள் அவதிப்பட்டு இருந்தாங்களா, குளத்தூர் தொகுதியை விட்டுருங்க, வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் மக்கள் அவதிப்பட்டிருப்பாங்களா, அந்த நேரம் ஏன் வாயை திறக்கலை? வாயில் ஏதாவது முத்துகித்து வச்சுருந்தாரா என்ன? இந்த ராஜமாணிக்கம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தாரா என்னமோ தெரியல. திமுக தோல்வி காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். எல்லார் மீதும் தவறு இருந்தால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது? இது நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டிய காலம். அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படி கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க. யார் மீதும் நடவடிக்கை எடுப்பது இது அல்ல என்று நான் சொல்வதற்கு காரணமே, எல்லார் மீதும் தவறு இருந்தால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது? அதாவது திமுகவினுடைய தோல்வி, அதாவது தலைவனுடைய தோல்விக்கு யார் மீதும் குற்றம் சுமத்த வேண்டாம், எல்லாருமே காரணமப்பா. அப்படி இருக்கும்போது நாமளே தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சேகர் பாபு அவர்கள் மீது எதுவும் சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிறத அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அம்பிட்டு தான். எல்லார் மீதும் தவறு இருந்தால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது? வைரமுத்து பேண்டின் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு எனக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்களுடைய அழுகைகள், திமுகவினுடைய தோல்வி, இது எல்லாத்தையுமே அவங்க மறுபடியும் ஒரு சிம்பத்தியாக தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, ஒரு சிம்பத்தியை உருவாக்குறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, அந்த தோல்வியிலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இன்னும் அவங்க படிக்கலை. அதற்கு சிறந்த உதாரணம் ஒருத்தருடைய ஸ்பீச் தான். அந்த நாய்களை நான் விட்டுட்டேன். நான் அதிமுக பாஜக கூட நம்மளாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம், அந்த விசில் எப்படியா இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அவனும் மூஞ்சப்பாரு எல்லாம் திருட்டு கும்பல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தாவேக்கால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்களை கேவலமாக திட்டுன அந்த புத்தி இருக்குல்ல சார். இந்த நாயை நம்ம கணக்கு எடுத்துக்கல. இவங்க ஒருத்தர் இருக்கிறானே தெரியல. சின்ன பசங்க அது மூஞ்சி, இந்த முடி வடிக்கிறது பார்த்து அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனை ஓட்டே போட மாட்டேன். ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை, மைதா மாவு என்ன விலைன்னு கேட்ட அந்த வீடியோ இருந்துச்சுன்னா புது எடிட்டர் அந்த வீடியோ இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார்? எது நாகார்ஜுனாவா? ஸோ நீங்கள் பேசின பேச்சு நல்லா இருக்கான்னு சொல்லி 1க்கு 2 முறை நீங்களே கேட்டு பாருங்களேன். ஏன்னா நீங்களாம் மூத்த அரசியல்வாதிகள், நீங்களாம் தான் அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். நீங்களாம் தான் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்களே ரொம்ப பெரிய அளவில் தர லெவலில், லோக்கல் லெவலில் இறங்கி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த லெவலில் இறங்கி அவர் விமர்சனம் பண்ணுறார். அதை கேட்க கூட நல்லா இல்லை. ஊர் தாலியாத்தவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், கொலகார லிஸ்ட்ல பேர் இருக்கிறவன். இதெல்லாம் கேட்டுட்டு மக்கள் அவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் அது நடக்காது சார். மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாரும். இதுதான் மாற்றம் பாரு, நம்ம வீட்டுக்கு தேடி எம்எல்ஏ வராங்க, அமைச்சர் வராங்க, பாருங்கள் நமக்கு இதெல்லாம் மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் விஜய் அவர்கள் அறிவிப்போன்னு நான் சொல்லட்டுமா? 25 மாநகராட்சியிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 146 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தப்பட்டு தினசரி குறைந்தபட்சம் 3 மணி நேரம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் வழங்குவதற்கான பணிகள் தொய்வின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும்.
1,00,000க்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்கள் நிறுவப்பட வேண்டும். தேவைக்கேற்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நீர்நிலைகளில் கலப்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். முதல்வர் விஜய் அவர்களுடைய உத்தரவு. நல்லா இருக்கா? இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இதுதானே ஒரு மனிதனுக்கு மெயினாக தேவை, குடிக்கக்கூடிய நீர். இப்போ கரண்ட் கட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபியூஸை திருடிட்டு போகிற மாதிரி இனிமேல் இந்த குடிநீர் பிரச்சனையும் கருப்பாடுகள் இருப்பார்கள். களை எடுங்கய்யா. அப்படிப்பட்டவன் நம்ம மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான். அவன் ஒரு அரசியல்வாதிக்கோ ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு அடியாளாக வேலை செய்கிறதுக்காக அரசு அதிகாரியாக வந்து இருந்தால் அப்படிப்பட்ட நபர்கள் கருப்பாடுகள். அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தில் அவனுக்கு சம்பளம் போகிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு. அப்படிப்பட்ட கருப்பாடுகளை சீக்கிரமாக எடுத்து விட்டு நல்ல நபர்களை உள்ளே கொண்டு வாங்க. நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுங்க. நல்ல ஆட்சியை மக்களுக்கு மாற்றமாக கொடுங்கள். இன்னும் பல வருடங்கள் மக்கள் இதை பற்றி பேசுவார்கள். இதெல்லாம் பார்த்து கொடுத்து முடித்த பிறகு மறுபடியும் எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க பாரு இவ்வளோலாம் செஞ்சிட்டாங்களா, இதை விட அடுத்தது நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிற பெஞ்ச் மார்க் லெவலில் யோசிங்க. அதை விட்டுட்டு மூளை இருக்கிறவன் திமுக ஓட்டு போடுவான், மனசாட்சி இருக்கிறவன் திமுக ஓட்டு போட்டிருக்கான், மீதம் இருக்கும் எல்லாருமே மனசாட்சி இல்லாதவங்க, தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டில் டிவி ஓடும், அந்த இடத்துல ஷார்ட்ஸ் இருக்கும். அதில் கேவலமாக அந்த ஷார்ட்ஸை லைக் பண்ண வைப்பதற்காக உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குமா அப்படின்னா இதில் லைக் போடுங்க, உங்களுக்கு அங்கே அம்மாவை பிடிக்காதா அப்போ நீங்கள் லைக் போட வேண்டாம். என்னையா அது பித்தலாட்டமாக இருக்குது. என் அம்மாவை பிடிக்கிறதும் பிடிக்காது லைக் போட்டு தான் நான் அங்கே ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. மனசாட்சி இருக்கிறது இல்லாததையும் நான் திமுக ஓட்டு போட்டு தான் ப்ரூவ் பண்ணணுமா? அப்படிப்பட்ட மனசாட்சியை ப்ரூவ் பண்ண வேண்டிய எனக்கு தேவை கிடையாதுயா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.